Cyber defamation and legal awareness in Sri Lanka. உங்களுடைய பேரினை பயன்படுத்தி அல்லது புகைப்படங்களை பயன்படுத்தி தவறான தகவலை பரப்புறாங்கன்னு சொன்னா இதுக்கு எப்படிப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், சட்டம் எவ்வாறு கையாளும்? நாம் இன்று மோசடி அதாவது சைபர் கிரைம் பற்றி விரிவாக பேச போகிறோம். குறிப்பாக சமூக ஊடகம், போலி முகநூல் கணக்குகள், இணையதளம் மூலம் ஒருவரை அவதூறு செய்வது, மற்றவரை தூண்டுவது, அதற்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். இந்த காணொளி முழுவதும் எங்களுடைய போக்கஸ் என்னன்னு சொன்னா உங்களுடைய உரிமைகள் மற்றும் பொறுப்பு என்ன என்பதை விளக்குவதுதான். இந்த காணொளியை முடிந்தால் முழுவதும் கவனமாக கேளுங்கள். சற்று கவனமாக சட்டத்தை புரிந்து கொள்வது உங்களுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது ஒன்று. முதலில் அவதூறு என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது டிஃபமேஷன். அவதூறு என்பது ஒருவரின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் பொய்யான தகவல்களை பரப்புவது. இலங்கையில் இது எவ்வாறான சட்டங்களில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பீனல் கோட் செக்ஷன்ஸ் 479, 480, 481, 485, 486. அதாவது ஒருவர் மீது பொய் தகவலை பரப்பினால் இது கிரிமினல் டிஃபமேஷனாக பதிவு செய்யப்படும். இதற்கான தண்டனை அபராதம் அல்லது 2 வருட சிறை தண்டனை. அடுத்து கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்ட் நம்பர் 24 of 2007. இணையம், சமூக ஊடகம் அல்லது மின்னஞ்சல் மூலம் அவதூறு, மிரட்டல் அல்லது தவறான தகவல்கள் பரப்பினால் இது சைபர் குற்றமாக கருதப்படும். இதற்கான தண்டனை அபராதம் மற்றும் சிறை தண்டனை, அதாவது 3 தொடக்கம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அடுத்தது ICCPR ஆக்ட் நம்பர் 56 of 2007 செக்ஷன் 3(1) சமூக இன மத அடிப்படையில அவதூறு செய்வதை குறிக்கும். இதற்கான தண்டனை அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை விதிக்கப்படலாம். அடுத்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் நம்பர் 27 of 1996 செக்ஷன் 62 தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதாவது கைபேசி, இணையம் மூலம் அவதூறு செய்தால் குற்றம். இதற்கான தண்டனை அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. உதாரணத்துக்கு, ஒரு போலி பேஸ்புக் கணக்கை உருவாக்கி உங்கள் நண்பரை பற்றி பொய் தகவல் பரப்பினால் பீனல் கோட் மற்றும் சைபர் கிரைம்ஸ் ஆக்ட் படி குற்றம். இங்கு மற்றவர் சொன்னது என்று கூறினாலும் அது ஒரு குற்றமாக கருதப்படும். அடுத்தது தூண்டல். இப்போது இன்னொரு முக்கிய சட்ட பிரிவு மற்றவரை அவதூறு செய்ய தூண்டுவது. பீனல் கோட் செக்ஷன் 100 அஃபெக்ட்மெண்ட், மற்றவரை பொய் தகவல் பரப்ப சொல்லுதல் குற்றம். அதாவது இதுக்கான தண்டனை அவதூறு செய்தவருக்கு வழங்கப்படும் அதே தண்டனை தான் இங்கு வழங்கப்படும். உதாரணத்துக்கு, நீங்கள் நேரடியாக அவதூறு செய்யாதவராக இல்லாவிட்டாலும் இந்த தகவலை பகிருங்கள் என்று சொன்னால் சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அடுத்தது கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலாம், புகார் செய்யும் வழிமுறை பற்றி பார்க்கலாம். எங்கு புகார் செய்யலாம்னு சொன்னால் சைபர் கிரைம் டிவிஷன் CID கொழும்பு 1 பதிவு செய்ய முடியும். உங்கள் பிராந்திய காவல் நிலையத்தில் பதிவு செய்ய முடியும். அவதூறு பதிவின் ஸ்கிரீன்ஷாட்களை பயன்படுத்தலாம். அடுத்து போலி கணக்கின் URL பயன்படுத்தலாம். செய்தி பரிமாற்றங்களின் தகவல்கள், சாட் ஸ்கிரீன்ஷாட்ஸை அனுப்பியவருடைய பெயர்களை பயன்படுத்தி நீங்கள் புகார் செய்ய முடியும். உதாரணத்துக்கு, உங்கள் பெயரை பயன்படுத்தி தவறான தகவல் வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்டால் அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை சேகரித்து மின்னஞ்சல் வழியாக அல்லது நேரடியாக CIDக்கு அனுப்ப முடியும். சமூக ஊடகங்களில் போஸ்ட் ஷேர் செய்யும் போது உண்மை ஆதாரம் உள்ள தகவல்களையே பரப்புங்கள். சைபர் சேஃப்டி என்பது தனிப்பட்ட பாதுகாப்பு மட்டுமல்ல, உங்கள் சமூகத்தின் நலனுக்கு முக்கியம். தவறான தகவலை ஷேர் செய்வது சட்ட பிரச்சனையோடு மற்றவருக்கு மன அழுத்தத்தையும் கொடுக்கிறது. இன்று நாங்கள் பேசியது முக்கியமான விடயம். அவதூறு என்றால் என்ன, இணையதளத்தில் அவதூறு செய்தால் எதிர்கொள்ளும் தண்டனைகள் என்ன, மற்றவரை தூண்டுவது எவ்வாறான குற்றம், புகார் செய்வது எப்படி என்பவற்றை பார்த்தோம். சில நேரங்களில் உங்களுடைய போஸ்ட் ஷேர் ஒரு சட்ட பிரச்சனையாக மாறக்கூடும் என்பதால் கவனமாக சட்டத்தை புரிந்து செயல்படுங்கள். நிறைய பேர் இந்த சோசியல் மீடியா மோசடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான அவேர்னஸ் மிக முக்கியமா கருதப்படுது. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்யுங்க. Tidak.